சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா தூக்கத்தில் எந்திரிச்சிடுறாங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லைங்க ஒரு கெட்ட கனவுங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கிறிஸ்து மட்டும் ரோட்டில் நிற்கிறான், சுற்றி யாருமே இல்லை, அவன் ரொம்பவே அழுதுட்டு இருந்தான், அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சுங்க, அதான் எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா கவலைப்படாத, அப்படி ஒன்றும் நடக்காது, ரோகிணி அவங்க அம்மாவும் இருக்காங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கும்போது, ஏங்க அந்த ரோகிணியே உங்கள் அண்ணன் சேர்த்து வாழ்வாரா வாழ மாட்டாரான்னு சொல்லி அது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முன்னாடி வேலை பார்த்து தான் அவங்க அம்மாவையும் கிறிஸையும் பார்த்துட்ருந்துச்சு. இப்போ அவங்க வேறு மாசமாக இருக்காங்க, எப்படிங்க வேலைக்கு போக முடியும்? வெயிட்டான பொருளை எதுவும் தூக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது போக வெயிலுக்குள்ளே போகக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது எப்படிங்க அவங்களுக்கு வருமானம் வரும்? அப்படிங்கும்போது, மீனா நீ சொல்லுறது இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த பாரதம்மா தான் வீட்டுக்கு உழைச்சி கொடுத்துட்ருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கும் வயசாகி போச்சு, அவங்களும் ஆஸ்பத்திரிக்கு அங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க செலவுக்கு என்ன தான் பண்ணுவாங்க? அப்படிங்கும்போது ஒன்றும் புரியலைங்க. நம்மளால் முடிஞ்சு ஏதாவது பண்ணுவோம்ப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக பண்ணுவோம் மீனா, எனக்கு இது சம்மந்தமாக யோசனையே இல்லை அப்படிங்கும்போது, நீங்களும் பழைய வேலையாக அலைகிறீங்க, அதனால் யோசிச்சிருக்க மாட்டீங்க. எனக்கு அதே யோசனையில் இருந்தால் தான் கனவு வந்துருச்சு என்னமோ தெரில. காலையில் போய் கிறிஷை பார்த்துட்டு ரோகிணியும் பார்த்து பேசிட்டு வருவோமாங்க அப்படிங்கும்போது, சரி மீனா காலைல போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்போ காலைல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சுருதி வராங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி திடீர்னு அக்கான்னு கூப்பிட்ற, எப்போ மீனா தானே கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தோணுச்சு, நம்ம பேசாமல் ரோகிணியை பார்த்துட்டு வந்துடலாமா, நைட்டு எனக்கு ஃபுல்லும் தூக்கமே இல்லை, ரோகிணி பாவம் தானே, ரோகிணி தான் உழைச்சி அந்த வீட்டை பார்க்கணும், அவங்க வேலைக்கு போக முடியாதுல்ல அப்படிங்கும்போது, சுருதி நானும் என் வீட்டுக்காரர் அதை பற்றி தான் நைட்டு பேசிகிட்டு இருந்தோம், எனக்கு கனவு கூட வந்துச்சு அப்படிங்கும்போது, அப்படியாக்கா என் கையில் கொஞ்சம் காசு இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் சுருதி என் கையிலையும் கொஞ்சம் காசு இருக்குது, ரோகிணிகிட்ட கொண்டு கொடுத்துட்டு உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ இந்த வீட்டு வாரிசு தான் சுமக்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மனோஜ் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காரு, என்றைக்கா ஒரு நாள் வெளியே தெரிய தான் போகுது, அன்றைக்கி இந்த வீட்டுக்கு தான் வரப்போகிற, அது வரைக்கும் நீ கவலைப்படாத, நீ மாதம் மாதம் உழைச்சி உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்ருப்ப, அந்த மாதிரி நீ கவலைப்பட வேண்டாம், நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லலாம்க்கா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் போவோம், என் வீட்டுக்காரும் வராரு அப்படிங்கும்போது, ரவியும் வராங்க்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கதை விஜயா பார்க்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அந்த ரோகிணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்களா? அவளே யார் பிள்ளைய வச்சுருக்காளோ என்ன வரமோ, நீங்கள் அதுக்கு நீங்கள் செலவு கொண்டு கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கும்போது, அண்ணாமலை வராரு. என்ன விஜய் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஏங்க இந்த மீனாவும் முத்தும் இந்த வீட்டுக்கு தேவையில்லாத வேலையை தான் பார்ப்பாங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த வீட்டுக்கு தேவையானதை மட்டும்தான் அந்த முத்து மீனாவும் செய்வாங்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை போய் பார்க்கணும், அந்த கிறிஸை பார்க்கணுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நான் கூட இவங்கள போய் பார்த்து வர சொல்லணும்னு நினச்சேன், நானும் இவங்களோட தான் போக போகிறேன் அப்படிங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பையன் கிறிஸ்து பையன் பாவம், ரோகிணி வச்சு தான் அந்த பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பிள்ளை வேலைக்கு போக முடியாது, நம்ம வீட்டு வாரிசை வச்சுருக்காங்குது, அது உண்மையோ பொய்யோ, உண்மையாக இருந்தால் நம்ம வீட்டு வாரிசை சங்கடப்பட விட முடியுமா அப்படிங்க. இங்கே பாரு, உண்மையோ பொய்யோ, உண்மைன்னு தெரியுத வரைக்கும் நான் நம்ம வீட்டு பிள்ளை தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் மனோஜுக்கிட்ட உண்மை இருந்த மாதிரி இல்லை, நான் அவனை நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன், எதையுமே பொய்யாக தான் சொல்லுவான், இதையும் அந்த விஷயத்த மாதிரி தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயா, என்னங்க நீங்கள் மனோஜ் நம்ப மாட்டீங்க, எங்கேயோ இருக்க ரோகிணி நம்புவீங்க அப்படிங்கும்போது மனோஜ் வந்துடுறாரு. எப்பா இந்த மீனாவும் இந்த முத்தும் என் செல்வாக்கை சரிக்க பார்க்குறாங்க, அதுபோக இந்த வீட்டில் நான் ஒரு தொழில் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், அதனால் அவங்க பொறாமப்பா அப்படிங்கும்போது, என்னதுங்க பொறாமல், நீங்கள் நிறைய படிச்சாங்க நாங்கள் பொறாமல் போகிறோமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. என்னடி ஏற்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, அத்தை இது ஏற்று பேசல, என் வீட்டுக்காரர் படிக்கலை என்னையும் படிக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, படிப்பு எப்போ வேணாலும் படிக்கலாம் அப்படிங்க. ஆமாம் ஆமாம் அப்படி படித்து கிழிச்சிருவீங்க அப்படிங்கிறாங்க. வேணாலும் பாருங்கத்தை, நாங்கள் கண்டிப்பாக 2 பேரும் நல்லா படிக்க தான் போகிறோம் அப்படிங்கும்போது, என்னன்னாலும் படிக்கலாண்டி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வராது, எப்பா எத்தனை வயசுலேயே படித்து பெரிய பெரிய ஆளானவங்களாம் இருக்காங்க, படிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த படிக்காமல் இருக்க காரணம் யாருன்னு அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க. விஜயா முத்து நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிருப்பான், அவன் படிப்பை நிப்பாட்ட காரணம் நீங்கள் 2 பேரும் தானே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஒரு மாதிரி ஆகிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத முத்து, ரோகிணியை பார்க்க போகணும், நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் சரியான கடுப்பாக இருக்குது. உடனே எல்லோரும் கிளம்பி போகிறாங்க ரோகிணி வீட்டுக்கு. ரோகிணி வீட்டுக்கு இவங்க எல்லாம் வரதை பார்த்துட்டு ரோகிணி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணி உன் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க அப்படிங்க. என் வீட்டிலேருந்து யாருமா வருவா, என் வீடுங்கிறது இதுதான் அம்மா அப்படிங்க. இதா உன் புருஷன் வீடு தானே உன் வீடு அப்படிங்கும்போது, மனோஜ் வந்துட்டாராமா அப்படின்னு சொல்லி முகத்தெல்லாம் கழுவிட்டு வராங்க.
இங்கே வந்து பார்க்காங்க அண்ணாமலை, மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி வந்து நிற்காங்க. வாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்ட்டு. உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காஃபிலாம் போட்டு கொடுக்காங்க. நாங்கள் எல்லோரும் பார்க்க வந்திருக்கிறது வந்து கிறிஸையும் ரோகிணியும் தான், உங்களையும் தான். நீங்கள் நல்ல மாதிரி இருக்கணும். ரோகிணி தான் வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றினா. இனிமேல் ரோகிணியால் வேலைக்கு போக முடியுமோ என்னமோ தெரியல. மனோஜுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் வந்து எங்களால் இப்போ எதுவும் பண்ண முடியல. ஆனால் மாதம் வீட்டு செலவுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துப்போம். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதங்க அப்படிங்கும்போது, அங்கிள் அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு போதுமானது உழைக்க முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, வைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன பண்ணுவ? பேசாமல் நாங்கள் சொல்கிறது கேளு, இதை பிடி அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ரொம்பவே ரோகிணி அழுகிறாங்க. ஏன் அழுகிற ரோகிணி அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ உண்மையை சொல்லு, முத்து, மீனா, அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே, ஸ்ருதி, ரவி, அண்ணாமலைண்ணே எல்லாருமே உன்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ உண்மையை சொல்லுன்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் உண்மையே சொல்லலை, ஆனால் நான் சொன்னது உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் நம்பி, நான் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் பையன் அம்மா கிருஷ்ணன் நல்லா இருக்கணும்னு வந்து நிற்கிங்களே. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு உண்மையிலே நான் குறுகி போகிறேன். நான் சொன்ன பொய்யை நினச்சி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதையும் ஆண்டி வந்து நான் பொய்னே நினைக்காங்களே என்னமோ. உண்மையிலே நான் மனோஜை விரும்புகிறேன். மனோஜ் என்ன சொன்னார் அங்கிள் அப்படிங்கும்போது, என் பிள்ளை இல்லைன்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள், உண்மையிலே நானும் வரும் ஒன்றா தான் இருந்தோம். நீங்கள் வீடு இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிற்கும் போது நான் வந்து மனோஜோட கடையில் இருந்தேன் அங்கிள். அதுக்கு என்கிட்ட என்னால் நிரூபிக்க முடியும். ஆனால் அதை நான் நிரூபித்தா நல்லா இருக்காது. இதை வந்து எப்படி நிரூபிக்கணுமோ அப்படி நிரூபிக்கிறேன் அங்கிள் அப்படிங்கும்போதேம்மா, சீக்கிரம் நிரூபிமா, நிரூபித்து என் வீட்டுக்கு வரப்பாருமா. நானும் காலகாலத்தில் பேரனோ பேத்தியை பார்க்க நினச்சிட்ருக்கேன். அது என் வீட்டுக்கு மறுபடியும் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைண்ணே எல்லாத்தையும் மறந்துட்டு என் மகளை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது, ஏம்மா கண்டிப்பாக ஏற்றுப்பேன், அதுக்குள்ளே சூழ்நிலையும் வருமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரோகிணி வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. ரோகிணி அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கல்யாணி, எனக்கு இன்னும் கவலை இல்லடி, உனக்கு ஒன்றுனா உன் வீட்டில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க. உன் புருஷனுக்கு உன் மேலே பாசம் இல்லாட்ட என்னடி, உன் மாமனார், உன் புருஷனோட தம்பிமார், அவங்க பொஞ்சாதிமார் நல்ல பாசமாக இருக்காங்கடி. கிறிஸ்து மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. எனக்கு ஒன்றும் கவலை இல்லடி. எப்படி நீ வந்து நிரூபிச்சுப்படுவ, நீ வந்து மாப்பிள்ளையோட பிள்ளையை தானே வச்சுருக்கேன்ட்டு. ரொம்ப சந்தோஷம்டி அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் மனோஜை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் மனோஜ் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரில. கண்டிப்பாக ஏன் அப்படி இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷுக்கு கால் பண்ணுறாரு. ஆஹா, ரோகிணிலாம் கால் பண்ணுறா. ஏற்கனவே மனோஜுக்கு வந்து பேப்பர் எழுதி கொடுக்க மாட்டேங்கா, வைக்க மாட்டேங்கா, மாதமாக இருக்கணும் வேறு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்கள், இப்போ அதான் ஃபோன் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நடக்கு? வியாபாரம் தான் நடக்கு அப்படிங்கிறாங்க. வியாபாரம் நடக்கா? அதை தாண்டி ஏதோ நடக்கு. மனோஜ் என்ன எந்த அளவுக்கு விரும்புகிறான்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்கான்னா ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு தெரியாதா? மனோஜ் பெரிய பணக்காரியாக கல்யாணம் பண்ணிக்கணும் வைக்கணும்னு நினைப்பாப்புல. நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு நினச்சாப்புல. நீங்கள் போகலை அப்படிங்கும்போது அவரால் என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காப்புல. அப்படிங்கும்போது நான் எப்படி போக முடியும் அவர் பிள்ளையை நான் வச்சுக்கிட்டு? அதுபோக என் கூட இருந்தால் அவர் நல்லா இருக்க மாட்டார், நம்ம ஒதுங்கிடலான்னு பார்க்கும்போது எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் நான் ஒதுங்க வாய்ப்பே இல்லை. இப்போத்துலேருந்து நான் கடைக்கு வரப்போகிறேன், ஏன்னா கடை வந்து எனக்கும் பாதி உண்டு இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், மனோஜோட பிள்ளை தான் இது, அவர் இல்லைன்னு அவர் வேணால் நிரூபிச்சுக்கிட்டோம், அப்போ வேணால் நான் கடைக்கு வராமல் இருக்கேன். இப்போ நான் கடைக்கு தான் வரேன். இன்னொரு சேர் ஒன்று ரெடி பண்ணுங்கள் கல்லாப்பட்டியில், வர வருமானத்தில் எனக்கு பாதி வந்தாகணும், எனக்கு இன்னும் வேலைக்கு போக முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சந்தோஷ், ஏற்கனவே இந்த மனோஜ் கடையில் ஃபுல்லாக வியாபாரம் ஆனாலும் நம்மளுக்கு சம்பளம் தர மாட்டான், இதில் ரெண்டு ஓனர் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மனோஜ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. என்ன கடைக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ இனிமேல் கடைக்கே வர வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, கடையில் எனக்கும் பங்கு இருக்குது, அதில் உள்ள வருமானத்தை எனக்கு பாதி தரணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி ஓனர் வந்துட்டுருக்காங்க கடைக்கு. என்னது ரோகிணி ஓனரா அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா, அவங்க மாதமாக இருக்காங்களா, அது ஒன்றால் தானே, அதனால் வந்து அதில் உள்ள வருமானம் வரணுமா, அப்படி இந்த கல்லாப்பட்டிக்கு அதுக்கும் வரக்கூடாதுன்னா உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம்னு சொல்லி நீ தான் நிரூபிக்கணுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், ஆஹா அவ்வளோதானா, இன்னும் கடை வருமானமும் அவ்வளோதானா, ஏற்கனவே ஏகப்பட்ட கடை இருக்குது, கடையில் இந்த ரோகிணி இருந்தானா கண்டிப்பாக வந்து அந்த கணக்கோட அம்மா பார்த்துருமே, இப்போ என்ன பண்ணுறது, அப்படி தெரிஞ்சு போச்சுன்னா நான் உள்ளலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கார். இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.